கத்தர் கொடுத்தது நாளுக்காக கத்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம 138 சங்கீதத்தை ஆண்டவர் தாவீது ஆண்டவர் செஞ்ச உதவிக்காண்டி ஜெபிக்கிறத ஒரு வசனத்தான். கடைசியில் அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிக்கிறாருங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறது எப்படி, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாங்கிறதுனால இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறார். முடிக்க போகிறாரா, முடிப்பாரோ என்ன அந்த சந்தேகமே இல்லை. முடிப்பார், கண்டிப்பாக செய்வார். எல்லாத்தையும் எல்லா ஜெபத்துக்கும் பார்த்திங்கன்னா முழு இதயத்தோடு ஜெபித்த தாவீதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு தைரியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் இப்படி சொல்கிறாரு. அப்படி நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் நன்மை செய்தனால துதிச்சாருன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்படி நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சுருக்கிறாரோ அதை நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முழு இதயத்தோடு அவர் துதிச்சார். அப்படி நம்ம துதிக்கிறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்களில் தியானிக்கலாம். அப்படி ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து நமக்கும் உதவி செய்ய வல்லமுள்ளவர். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் உதவி செய்வார். அந்த காரியத்தை இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிற சுவாமி. தாவீதுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் தர வளமுள்ள தேவனாக இருக்கீங்க. அதற்கு எப்படி நாங்கள் ஆண்டவரை உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் துதிக்கணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும், இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க. உண்மை மாத்திரம் நம்பி ஆண்டவரே ஓடின தாவீதை போல நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெப குறைகளை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆண்டவரை காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து இடத்துல ஜெபித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிப்பாருங்க நிச்சயத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் எங்களுக்கு கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட உதவியை நாடி இந்த நாட்களில் தேடி நிற்கிற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படியே செய்து முடிக்க போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே சேர்த்துக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவரை வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. சொன்னதை செய்வா, செல்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. உத்து பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. செய்யாமல் போவாரோ,
சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? செபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. செபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். இன்றைக்கி நம்ம தாவீது ஜெபித்த ஒரு ஜெபத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 138வது சங்கீதத்தில் 1வது வசனமும் 2வது வசனமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவருக்கு செய்த நன்மைகளை அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளும் ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம அவர் ஜெபிக்கிறத 1வது வசனத்தை பார்த்திங்கன்னா, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவருக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்போ இதை நிறைய பேர் பார்த்திங்கனாக்கி முழு இதயத்தோடு நம்ம ஜெபிக்கமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம எப்பவும் ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு உட்காந்துருந்தோடனே முழு இதயத்தோடனா ஆண்டோட்ட முழுசும் இந்த அண்ணாள் ஜெபிச்சாங்கள்ல அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் முழு இதயத்தோடு ஜெபிக்கிறது. எந்த சிந்தனையும் அந்த ஜெபத்தில் ஈடுபடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கும் நமக்கு இருக்க அந்த தொடர்பு மாத்திரம் இருந்து ஜெபிக்கிறது முழு இதயத்தோடு ஜெபிக்கிறது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனால் தாவீது செலுத்திய துதி முழு இதயத்தோடு அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடுனான். அப்படிங்கிறது நேரத்தில் எந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஒரு மறைவு இல்லாமல், ஒரு ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த விதமான அந்த இடைஞ்சல் இல்லாமல் ஆண்டவருக்கு நமக்கு மாத்திரம் தொடர்பு இந்த அறை வீட்டை பூட்டிட்டு உள்ளேருந்து ஜெபிங்கன்னு சொல்கிறாருல, அப்படி நம்ம இருதயத்தில் ஆண்டவருடைய பிரசனம் மாத்திரம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்கள். அந்த ஜெபத்துக்கு தான் இவர் முழு இதயத்தோடு நான் துதிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நன்மை செய்கிறதுனால மாத்திரம் இல்லை, ஆண்டவரை துதிக்கிறதுனால அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம முழு இதயத்தோடு நம்ம துதிக்கமா, நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கிறது எல்லாமே இருக்குதா? இல்லாட்டா மற்றவங்க சொல்கிறது ஏதோ கேட்டுட்டு திருப்பி நம்ம ஆண்டுகிட்ட நம்ம முழு இதயத்தோடு நான் ஜெபிக்கேன், நம்ம துதிக்கேன்னு சொல்லணும்னாக்கி அதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. எப்போவுமே பாருங்கள், தாவீது ஜெபிக்கும் பொழுது ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தாருன்னா முழு இதயத்தோடு ஜெபித்தார். அப்போ முழு இதயம்னா முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறாரு. எந்த காரியமானாலும் ஆண்டவர் சொல்கிறத தான் நம்ம செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணுங்கிறத முதலாவது அந்த நம்ம ஜெபிக்கும் பொழுதே அது இருக்கணும். அது இருந்ததுனா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியுங்கிறத ஆண்டவர் ஜெபத்தில் இதை நம்ம தாவீது ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபித்தாருங்கிறத நம்ம தியானிக்கலாம். அடுத்தது தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தேவர்கள் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கனாக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்தோம்னாக்கி நம்ம தேவர்கள்ங்கும்போது தூதர்களை பற்றியும் சொல்லும் பொழுது அந்த தேவர்கள்ங்கிறது வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜாக்கள், நிறைய ஆளுகிற பெரிய பெரிய ராஜாக்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அவங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 2 காரியத்தை குறிக்கக்கூடியதாக இந்த தேவர்கள் இருக்குது. தேவர்கள்னா இந்த சிலை வணக்கத்தையோ மற்ற எதையோ அவர் இந்த இடத்துல ஜெபத்தில் அவர் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்.
அப்போ ஆண்டவருக்கு முன்பாக பாடும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எத்தனை அரசர்கள் வாழ்ந்தாலும் சரி, எத்தனை அரசர்கள் இருந்தாலும் சரி, அந்த அரசர்களுக்கு முன்பாகவும் நான் என்ன செய்வேன், ராஜாக்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், உம்மை துதிப்பேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு இந்த பாடுகிற ஒரு தாளந்த ஆண்டவர் கொடுத்ததுனால எப்பவும் வாசிச்சு அவர் பாடுதல் பாடுறது. அப்போ எப்பவுமே என்ன செய்தாருன்னா, யாரு முன்னாடியும் நான் படிப்பேன், யார் முன்னாடி நான் பயப்படவே மாட்டேன், நான் பாடி உண்மை துதிப்பேன்னு சொல்லி அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறார். அப்போ இப்போ சவுலுக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கும் போது வாசிக்கிறதுக்கு ஆள்கள் தேடும்போது இவர் தான் போய் வாசிக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க. அப்போ எந்த இடத்துல போயினாலும் நான் ஜெபிக்கிறதுக்கோ, எந்த இடத்துல நான் வாசித்து என்ன செய்கிறதுக்கோ, நான் உங்களை கீர்த்தனை பண்ணுறதுல, உங்களை முழு இதயத்தோட துதிக்கிறதுல நான் எப்பவுமே யாருக்குமே பயப்பட மாட்டேன். பயப்படாத ஒரு இருதயத்தை நீங்கள் தந்திருக்கீங்க, அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த முழு இதயத்தோட உங்கள்கிட்ட தான் நான் துதிப்பேன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு நாம் தாவீதை போல முழு இதயத்தோட நம்ம ஜெபிக்கிறதுல, நம்ம துதிக்கிறதுல இருக்கோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார் முன்னாடினாலும், யார் எப்படிப்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன, நம்ம துதிக்கிறது ஆண்டவரை பற்றி நன்மை செஞ்சார் அப்படின்னு சொல்லி துதிக்கிறதுக்கு நம்ம அந்த நாட்களில் அவங்க ராஜாக்கள் முன்பாக இருந்ததுனால அந்த ராஜாக்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா யார் முன்பாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நம்ம சொல்லி துதிக்கிறதுக்கு, நம்ம பாடி அவரை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறத இவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்க உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல பக்தி உள்ள இந்த யூதர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராதிக்கணும்னா எப்படி ஆராதிக்கணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் அவங்க அந்த நாட்களில் ஆலயம் தாவீதுக்கு தான் அந்த ஆசை சாலமன் கட்டினாரு. அதுக்கு முன்னாடி கூடாரங்கள், ஆசரிப்பு கூடாரங்கள் தான் இருந்தது. அந்த கூடாரத்தில் போய் அவர் ஆண்டவரை பணிஞ்சிட்டு ஆண்டவரை துதிக்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சாருன்னு பார்க்கலாம். அப்போ பயபக்தியோட அந்த யூதர்கள்லாம் எப்படி இந்த ஆண்டவரை துதிச்சாங்களோ அந்த மாதிரி இவர் துதிக்கிறதுக்கு முதலாவது அவங்க எப்படி துதிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் இது பண்ணலை. நான் எனக்கு கிருபை தந்திருக்கீங்க, எனக்கு இந்த துதிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க, அதை நான் செய்வேன். ஆனால் யூதர்கள் அந்த பக்தி உள்ளவங்க இருந்தாலும் அவங்க வழக்கம் போல் அவங்க போய் இந்த கூடாரத்தில் போய் ஜெபிக்கிறத பார்க்கணும். நான் உண்மை என்ன செய்வேன், எப்பவும் துதிச்சிட்டே இருப்பேன், எப்பவும் நான் அவங்ககிட்ட நான் ஜெபிக்கிறதுக்கு நிற்பேன், முழு இதத்தோடு நிற்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த நாட்டில் ஆலயம் இல்லாதனால யெகோவா பேரை சொல்லி தான் அவங்க அவர் எவ்வளோ பெரிய அன்பு நமக்கு காட்டியிருக்கிறாரு, அவருடைய உண்மை எவ்வளோ உண்மை, அவருக்கு நன்றி பாராட்டி நாம் என்ன செய்யணும், அவருக்காக நம்ம ஜெபிக்கும், அவர்கிட்ட நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறத இங்கே தாவீதில் செஞ்சுருக்கிறத பார்க்கணும். அப்புறம் ஆண்டவர் மிக விலையுயர்ந்த நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை தந்திருக்காரு, நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி தந்திருக்காரு. அந்த வாக்குறுதியெல்லாம் பெற்றது தாவீதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் வாக்கு கொடுத்து நிறைய நடத்தினாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாட்களில் வாக்கு கொடுத்தாருனாக்கி அதை அப்படியே ஆண்டவர் நடத்துறதா இருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான் நடத்துறாரு. அதை தாவீது என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் எவ்வளோ செஞ்சாரு, ஒரே ஒரு தவறு செஞ்சாருன்னு சொன்னோன்னே ஆண்டவர் ராஜாக்கள் எல்லாம் உன் தலைமுறையில் வந்துட்டே இருப்பாங்க, உன் பிள்ளைங்க அப்படியே வருவாங்கன்னு சொன்னதை அப்படியே ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு மாற மாட்டாரு அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் பொழுது அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நமக்கு வாக்கு தந்திருக்கிறாரு, அதுபடி நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், அவர் நமக்கு அன்பு வச்சிருக்கிறாரு. அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையான மதிப்பு கொடுத்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இருக்காரு. அதுதான் நம்முடைய வார்த்தைக்கு தான் நம்ம முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் அவர் மதிப்பு கொடுத்தாரு. அவருடைய வார்த்தை, அவர் பேசும்பொழுது எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப செயலாற்றி அதை நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்குதா, நம்ம நடத்துகிறோமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ நம்ம மதிப்பு கொடுக்கும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட கூட பேசணுமா, அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நீங்க பார்க்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தாருனாக்கி அதை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது அதெல்லாம் நீங்கள் கடைசி வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் இந்த 4வது வசனத்தில் 7வது வசனம் அந்த அதிகாரம் ஃபுல்லும் படிச்சிங்கனாக்கி நீங்கள் அவருடைய ஜெபத்தை பற்றி படிச்சுக்கிடும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 7வது வசனத்தில், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கடுங்கோபம் விரோதமான
உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இப்போ எந்த துன்பம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னை உயிர்ப்பிப்பீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுன்னு சொல்லி 23ஆம் சங்கீதத்தில் எழுதினதை இங்கே வந்து சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, என்னை வந்து உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்போ எவ்வளோ பெரிய ஜெபம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்ச ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கோம். இந்த இடத்துல அவர் என்னை சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை நீட்டுவீர். சத்துரு என்னை தொட வந்தோம்னாக்கி அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் கரத்தினால தாங்கி என்னை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லுறாரு. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்போ அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன், அவர் எனக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறதுனால இந்த எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி நான் ஜெபிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை வந்து நான் புகழ்வேன். எந்த இடத்துக்கு போனாலும் நான் அவரை புகழ்ந்து அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இப்படி இருக்கும்பொழுது தான் கடைசி 8வது வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராகன்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத, எப்படி நம்ம இருக்கணுங்கிறத அவர் சொல்லிட்டு தான் கடைசியில் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் நம்மளோட நிறைய ஆண்டவர் பேசின வசனங்களாக இருக்கலாம். அப்படி நம்மளோட கூட பேசும்பொழுது நமக்கு அந்த நாட்களில் நடந்த காரியங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது இது எத்தனை பேரோட பேசியிருக்காரு இந்த வசனத்தை அப்படின்ட்டு நம்ம தெரியலனாலும் நம்ம பேசும் பொழுது நம்மளோட பேசின வசனங்களை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்குலாம் ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் நான் ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உட்காந்து அப்படியே எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆண்டவரோட பேசுவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா இந்த வசனம் வந்து உடனே பேசின உடனே எனக்கு ஒன்றும் புரியலை, எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒருத்தர் உதவியுமே கிடையாது, உதவியுமே இல்லாதபடி நான் வந்து என்ன வழியில் நான் வந்து அந்த இடத்த தாண்டி நான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடமே தெரியலை. இப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வைங்க, இந்த வழி தெரியும், இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அந்த இடத்து வழியே போய் நாம் வெற்றியை சுதந்திரிக்கலாம். இப்போ ஒரு படிக்கிறதுக்கு போகிறோம், இல்லாட்டா ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த இடத்துல வேலைக்கு போனால் இந்த இடத்துல இந்த கம்பெனி இருக்குது, இந்த இடத்துல வேலை பார்க்கலாம், இந்த இடத்துல நம்ம போனோம்னாக்கி இந்த இடத்துல இந்த இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் அப்படி இருந்ததுனாக்கி நம்ம வழிகளை தெரிஞ்சு போகலாம். ஆனால் வழிகளே தெரியலை நமக்கு, இந்த இங்கே எங்கே போனோம்னாக்கி இந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலன்னு வைங்க, யார்கிட்ட கேட்போம், நம்ம எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. அப்போ ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனத்தை தான் நான் இந்த வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தரும். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து அந்த இடத்துல எனக்கு ஒரு வாரமாக நான் அப்படியே கண்ணீர் தான், அப்படியே என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரான அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, அவங்க வார்த்தை சொன்னாங்க அன்றைக்கி அவங்க வந்து மாற மாட்டாங்க. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தை வந்து மாறி போகும், ஆனால் ஆண்டோடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாததாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்ததுனால நான் அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன். எனக்கு சொந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நான் அதை ஒரு பெருசாக எடுக்காமல் ஆண்டோடைய வார்த்தையே நம்பி இருந்ததுனால அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு அந்த இடத்துல என்னை வெட்கப்படாதபடி என்னை நடத்துனதை நான் பார்த்தேன். ஏன்னா சொந்தங்கள்லாம் இல்லை, ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு இருந்த காரியங்களில் இருந்ததை பார்த்தீங்கன்னாக்கி நிறையா எனக்கு நன்மை ஆண்டவர் செஞ்சதுனால தான், இவர் உதவி செஞ்சதுனால தான் இந்த ஜெபத்தை செஞ்சு கடைசியில் சொல்கிற வசனத்தை அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பேசுனதை நான் சொல்கிறேன். உங்களுக்கும் எத்தனையோ இந்த வசனங்கள்லாம் பேசும்பொழுது அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. அந்த இடத்துல அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன், அப்படியே செய்து நமக்கு முடிக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த எல்லாத்தையும் செய்து முடிக்க அவரால் முடியும். அதனால் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி மனுஷனை நம்பதை பார்க்கணும், ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவர் என்ன எனக்கு செய்ய முடியும், ஆண்டவரை நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, இந்த இதுதான் செய்ய முடியும், அப்படி கிடையாது, மனுஷன் மாதிரி கிடையாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி நம்ம முழுமையாக நம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தாவீது மாதிரி ஜெபிக்கும் பொழுது முழு இதயத்தோடு ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும், வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி அதை செய்து முடிக்க அவருடைய வல்லமை குறைஞ்சி போகவே இல்லை. அதனால்
இந்த வசனத்தெல்லாம் தியானிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். இந்த சங்கீதம் 119 46வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ராஜாக்கள் முன்பாக நான் எந்த ராஜாவாக இருந்தால் எனக்கு என்ன, நான் யார் கூடனாலும் நான் பேசுறதுக்கு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் காரியத்தை நீங்கள் படிக்கலாம். 28வது அதே சங்கீதத்தில் 28 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 2வது வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலும் சொல்லி கேட்குறாரு. இப்போ எல்லாமே ஜெபம் பாருங்கள். அவருடைய ஜெபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு அவர் எல்லாம் செய்வாங்க, எல்லோரும் நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த யார் மனுஷனை நோக்கி அவங்க போனதாகவே இல்லை பாருங்கள். எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட தான் அவங்க ஜெபித்ததை நம்ம பார்க்கோம். ஆண்டவர் தாவீது வந்து எத்தனையோ காரியங்களில் ஜெயிச்சாருன்னு நம்ம பார்க்கோம். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். அதனால் உலக மனுஷனை நம்பி இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் உலக மனுஷன் நம்பி எத்தனையோ ஏமாந்து போகிறத நம்ம பார்க்கோம். அப்படி ஏமாந்து போகாதபடி இருக்கணும்னாக்கி ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு போதுமானதாக இருக்குது. கடைசி வரை நம்மளை வந்து கைவிடாதபடி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை செய்யும். அதனால் வசனம் தான் நமக்கு. வசனம் ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அவர்கிட்ட ஜெபித்து என்னென்னு பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்மளோட கூட பேசுகிறவர். அவர் ஒன்றும் நம்ம யாரோ வந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத உனக்கு எட்டாமல் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து இன்னொரு ஆள்கிட்ட தான் கேட்கணும்னாக்கி அவர் சொல்லியிருப்பார், நீ தீர்க்கதரிசி மூலமாக கேளு, அவர் மூலமாக. அப்படி கிடையவே கிடையாது. நாம் வந்து நமக்கு நம்மளே நம்ம சொல்லிக்கிடுவோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு என்ன புரிய போகுது, நம்மகிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நாமளே சொல்றதே இல்லையே. ஆண்டவர் முழு இதயத்தோடு நம்ம தேடும் பொழுது அவர் நமக்கு பக்கத்தில் வந்து நம்மளோட கூட பேசுகிற ஒரு நல்ல அன்புள்ள தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாரு. அதனால நீங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த ஆவினால் என்னை நிறைச்சி பரிசுத்தமாக வாழ என்னை கற்றுக்கொண்டு என்னை நடத்துகிற தேவனே, உங்களை நான் நம்புகிறேன், உங்களை தான் நான் முதலிடத்தில் வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன். நம்மளை அன்பு பாராட்டி நடத்துகிறதுக்கு இந்த உலகத்தில் யார் எத்தனையோ சொந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவரை மாதிரி அன்பு கட்டுறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். நீங்களும் வந்து அந்த அனுபவத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் ரொம்ப அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய அன்பை ருசிங்க. ஆண்டவருடைய அன்பு தான் பெருசு. உலகத்தில் எந்த அன்பும் மாயமானது. இவர் ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் மாயமற்றது. அதனால் அவர்கிட்ட தான் முழு இதயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு தான் முழு இதயத்தோடு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இப்போ நான் தாவீது ஜெபித்ததை ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் பார்த்தோம். ஆனால் வந்து சாலமோனும் ஜெபித்திருக்காரு, ஆலயத்தில் ஜெபித்திருக்காரு. இவர் வந்து கூடாரத்தில் அங்கே ஜெபம் பண்ணார். சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டினவுடனே அவர் ஜெபம் பண்ணது 8வது அதிகாரத்தில் நீங்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆலயத்தை கட்டி ஜெபிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல அவர் செய்தார், உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் என்னுடைய நாமம் விளங்கும்படி என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஒரு ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போதும் பாருங்கள், எல்லாம் விண்ணப்பத்து மக்களுக்காண்டி ஜெபிக்கும் பொழுது நிறைய மக்களுடைய குறைகள் வந்து உங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜெபங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது, வீட்டிலேருந்து ஜெபிக்கிறது, எப்பவும் ஜெபங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜெபம் வந்து நம்ம இப்போ டெய்லி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சாப்பிடலன்னாக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா ஒரு நாள் ஃபுல்லு சாப்பிடலன்னு வைங்க, நமக்கு என்ன வரும், சோறு வந்துடும். அந்த மாதிரி நமக்கு ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலைன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தியானித்து அவர்கிட்ட ஜெபிக்கலைனாக்கி நமக்கு அந்த தாகம் நமக்கு இருக்கணும். சாப்பாடு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரே சொல்வார்ல, எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடச்சிட்டுனாக்கி யாருக்காவது வார்த்தையை பற்றி சொல்லுவார்ல, அதுதான் எனக்கு உணவும் பாரு. அப்போ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஜெபம், வேதம் வாசிக்கிறது இதெல்லாம் முதலாவது இருக்கணும். அது இல்லாதபடி வேறு காரியங்களில் நம்ம முதல்ல கொடுத்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம தவறி போக முடியும். அதனால் காலைல எழுந்திரிச்சோடனே ஜெபித்து ஆண்டவரே நாட்களில் நீங்கள் என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். ஜெபம் அடுத்தது வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். முழு இதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமயமாய் வந்து நம்மளோட கூட பேசுகிறவராக இருக்கார். நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வழி தெரியும் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி வழி தெரியாமல் இருந்தால் கூட அந்த வழியை நமக்கு காட்டி நம்மளை நடத்தி சென்று அன்பு
அன்பு காட்டி நம்மளை நடத்துக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்காரு. அதனால நீங்கள் மனுஷனை நம்பி எந்த மனுஷனையும் நம்பி ஓடுறது வந்து வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவரை நம்பி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை பிரயோஜனப்படுத்துறது மாத்திரமில்லை, அவர் நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் செய்து மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துகிறத நம்ம உணர முடியும். அதனால் நம்ம பிள்ளைகளை, குடும்பங்களை எல்லாத்தையுமே இப்போ பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர்கிட்ட தான் முழுசும் அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இடையூறாக வரலாம், சத்துரு எத்தனையோ இடையூறுகள் செய்யலாம், எத்தனையோ நம்ம தவறி போகலாம். இந்த பாடலில் பாடின மாதிரி எத்தனையோ காரியங்களில் நம்ம தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைச்ச ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நான் செய்து முடிக்கிறவர் மாத்திரமல்ல, நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அதனால் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்து நடத்துவார். 138வது சங்கீதத்தை அவர் ஜெபம் பண்ணது, அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெயிப்போம். யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் ஒன்றும் தந்தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவா. சாமி, இஸ்ரவேலை மாத்திரமல்ல, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அன்பு காட்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த என் தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்டவரே. சிலுவை காட்சியின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று முழு இதயத்தோடு தாவீது ஆண்டவரே அன்றைக்கு துதித்தது போல, ஆண்டவரே உடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும் என்று தெரியாத பொழுது எங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை தாங்க. உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே நாங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய பாதத்திலே வரும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உமக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி. உலக மனுஷனை நம்பி ஓடி நாங்கள் தோற்று போகாதபடி தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து செல்கிற பாதைகளை நடந்து சென்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஓடும் பொழுது ஆண்டவரே வீணாய் ஓடாதபடி தகப்பனே ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்ன அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே பலப்பட இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கவும் உம்மிடத்தில் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து ஓடவும் எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிற வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அதிகமாக நீ நடத்தி செல்ல போவதற்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாக்கு கொடுத்த உண்மை உள்ளவராக இருக்கீங்க. அந்த உண்மையிலே நாங்களும் ஆண்டவரை நிலைத்து நின்று உடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் உண்மையை நம்பி ஜெபித்து உண்மையே ஆண்டவரை உயர்த்தி உம்மிடத்திலே ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் அமர்ந்திருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தாவீது ஜெபித்தது போல நாங்கள் முழு இதயத்தோடு உம்மிடத்திலே ஜெபிக்கவும்
உம்மிடத்திலே அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கிருபை செய்து கிருபையா எங்களை நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து அப்படியே நீர் வழி நடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீ பெரிய மாற்றத்தை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாய் பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல வெட்கப்படுகிறாமோ அந்த இடத்துல உயர்த்தி ஆண்டவரே நீங்க செய்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு பிள்ளைகள் அநேக காரியங்களுக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றவும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. பரிசுத்தம் இல்லாத இடங்களுக்கே பிள்ளைகளை அனுப்பி பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளை எழுப்ப தேவன் கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்க சமூகத்துல வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேல அம்மாக்கே செலுத்துறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.